டேய், நான் முதல்ல உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்ல. என்ன கேட்டீங்க? டேய், நீ யாருன்னு கேட்டா முட்டா பேல. சூப்பர். நான் உங்க மாமனார் மாப்பிள்ள. டேய், திரும்ப திரும்ப அதையே சொல்லாதடா. ஐயோ மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஏதாவது ஆகணும்னு ஆசைப்படுறியா நீ? கண்டுபிடிச்சிட்ட மாப்பிள்ள, கண்டுபிடிச்சிட்டேன். தண்ணி அடிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். நீங்க சரக்கு தானே அடிச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டாண்டி. இப்போ அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறான் பாரு. என்ன உளர்ற? என்ன கேட்ட நீ? சரக்கு தானே அடிச்சிருக்கீங்க. ஆமாடா. டேய், நான் சரக்கு தானே அடிச்சிருக்கேன். என்னடா பண்ணு நீ? டேய், ரொம்ப சந்தோஷப்படுவேன் மாப்பிள்ள. ஆமா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயோ, சந்தோஷப்படுவேன்னு சொல்றானே. எனக்கும் கொஞ்சம் தண்ணி அடிக்க பழக்கணும் மாப்பிள்ள. ஆனா தண்ணி அடிக்க மாட்டேன். தண்ணி ஊத்தி அடிப்பியா? சோடா ஊத்திட்டு அடிப்பேன். ஆனா கம்பெனியோட தான் அடிப்பேன். நீ தான் நிறைய கம்பெனி வச்சிருக்கிய, அங்க போய் அடிக்க வேண்டியது. அந்த கம்பெனி இல்ல மாப்பிள்ள, யாராவது கூட இருந்தா தான் அடிப்பேன்னு சொல்ல வந்தேன். இப்போ குடிக்காரனே எனக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருக்காருல்ல, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாப்பிள்ள. ஐயோ, குள்ள போய் சொதப்பிட்டானே மாப்பிள்ள. நான் தண்ணி அடிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஏன் குழல்ல தண்ணி வரலையா? மாப்பிள்ள, மாடியில ரூம்ல ஃபாரின் சரக்கு 4 ஃபுல் இருக்கு. வாங்க, விடிய சரக்கு முடிய அடிக்கலாம். வாங்க. ஃளைட் டிக்கெட் எடுக்கணுமே. எதுக்கு? ஃபாரின் சரக்குன்னு சொன்னீங்கல்ல. அடிக்காதீங்க மாப்ள, குடிக்கலாம். வாங்க வாங்க. பாவிகளா. டேய் புடிங்க மாப்ள. சீக்கிரம் வந்துருங்க. வாங்க. ஏய், வழிக்கு விடுறே. ஐயோ, என்னடி இவன் சரியான கேடு கட்ட மாமனாரா இருக்கா. அப்படியே அவனை அடிச்சு துரத்துவான்னு பார்த்தா குடிக்கிறதுக்கு அணைச்சு கூட்டிட்டு போறான். ஐயோ, இந்த குள்ள பையல நம்பி எந்த பிளான் போட முடியலையே. விட மாட்டேன், இவங்க 2 பேரையும் நான் பிரிக்காம விட மாட்டேன்டி. என் மேல சத்தியம் பண்ணாத. ஐயோ, நான் உன் மேல சத்தியம் பண்ணலடி, உங்க அம்மா மேலதான் சத்தியம் பண்ண வந்தேன். நல்ல வேலை, அவ செத்து போயிட்டா. அவ மானஸ்திரி, அவ செத்துட்டா, நீ சாதாரண இருக்கிய. ஐயோ, இவனுங்களை விட கூடாது. வாடா. ஏண்டா, நான் தான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்கேன், நீ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க. சரிம்மா, இந்த மாதிரி பேக் அடிச்சா நேரா வீட்டுக்கு போய் தான் பழக்கம். அந்த பழக்க தோஷத்துல ஓடிட்டேம்மா. பழக்க தோஷமா? அப்படியே மூஞ்சில ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி சொட்டை ஆயிடும். குடுறா பேக, கொண்டா. பேசின அமௌண்ட் இந்தா. என்னம்மா அது? கொஞ்சம் மேல பார்த்து போட்டு கொடுக்கூடாதா? உன்னை யாராவது பிடிச்சாங்களா? இல்ல. யாராவது அடிச்சாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்குடா நீ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குற? போடா. வந்த வரைக்கும் லாபம்னு சந்தோஷமா வாழு. போடா. கஞ்ச பிசினாரியா இருக்கும் போல இருக்க. ஐயோ, ஏஞ்சல் ஏமா அழற? கேக்குறல சொல்லு, ஏன் அழற? உன்னை யாராவது அடிச்சிட்டாங்களா? கிள்ளிட்டாங்களா? அப்போ யாராவது உன்னை பார்த்து அட்டு ஃபிகர்னு சொல்றாங்களா? யோ, நான் உன்னை அப்படி கூட பார்க்க மாட்டேன், அப்படியே அரைச்சிடுவேன். நான் என்ன அட்டு ஃபிகரா? இப்படி மிரட்டி கேட்டா அப்புறம் உண்மை சொல்ல வேண்டி வரும். இல்ல, ஏன் அழற சொல்லுமா, கேக்குறல. திருட ஹேண்ட்பேக் திருடிட்டான். ஐயோ, யார் ஹேண்ட்பேக்கோ திருடினதுக்கு நீ ஏன் அழற? அப்பா, ஏன் ஹேண்ட்பேக் தப்ப ஒருத்தர் திருடிட்டு ஓடிட்டு போயிட்டான். ஹேண்ட்பேக் தானே, போனா போகட்டும், புதுசா இன்னொன்னு வாங்கி தரேன். போப்பா,
அதுல நான் எவ்வளவு திங்ஸ் வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன பெரிய திங்ஸ், எக்ஸ்பீரியான மை டப்பா, நமத்து போன லிப்ஸ்டிக், அப்பப்ப பூசிக்க பவுடர் டப்பா, ஸ்டிக்கர் போட்டு, இது தவிர பெருசா வேற என்ன இருக்கும் உங்க பேக்ல? நீ என்கிட்ட கண்டிப்பா உதவங்க போறேன்னு நினைக்கிறேன். என் ஹேண்ட்பேக்ல 5000 ரூபாய் பணமும் 20000 ரூபாய் செல்போனும் இருந்துச்சு. ஓ, அதெல்லாம் வேற இருந்துச்சா? சரி, உங்க ஹேண்ட்பேக்கை பறிச்சிட்டு போக வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ஏன் நடந்து போன? கார்ல போயிருக்க வேண்டியதானே? உன் கார்லயா? அதுல போனா எந்த நேரத்துல எவன் வந்து அடிப்பானே தெரியாது. அப்ப ஆட்டோல போயிருக்க வேண்டியதானே? ஆட்டோ பிடிக்க போகும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சைக்கிள்ல ஏஞ்சல் 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 பாப்பா டன் 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 டன். இது உன் ஹேண்ட்பேக்கானு பாரு. ஆமா, இது என்னோட ஹேண்ட்பேக் தான். பாரு இருந்ததெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. இங்க எல்லாம் கரெக்டா இருக்கு. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது என்கிட்ட வரல. உன்னை கட்டிக்க போறானே அந்த கழிச்சட பைய கொலம்பஸ், அவன் பெட்ரூம்ல இருந்துச்சு. ரோட்ல எவனோ திருடிட்டு போனது இது எப்படி அவர் ரூம்ல வந்துச்சு? என்ன கேட்டா இதுக்கு வந்து அந்த கொலம்பஸ் பைய தான் பதில் சொல்லணும். அப்பா என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு? உன் குழப்பத்தை நான் தெளிய வைக்கிறேன். அந்த கொலம்பஸ் நடத்த சரியில்லாதவன் இருக்காத. பேக புடுங்கிறது, செயினா இருக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறதுன்னு நிறைய வேலையெல்லாம் செய்வான். நீ ஏதோ அவன் மேல தெரியாதனமா ஆசைப்பட்டுட்ட. அதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, வாழ்க வளமுடன். ஆமாமா, அவனே ஆள் செட் பண்ணி உன் பேக அடிச்சிருப்பான். அப்புறம் நைஸா கொண்டு வந்து அவன் ரூம்ல பதுக்கி வச்சிருப்பான். அப்பா என்னப்பா இப்படி ஒரு ஆளை எனக்கு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கீங்க? கோபப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இரு, அவரே கூட்டி விசாரிப்போம். சரி சரி. மாப்பிள மாப்பிள மாப்பிள, என்ன பிரச்சனை தெரியலையா? சொல்லுங்க மாமா. ஓ, வந்துட்டீங்களா? மாப்பிள, இது என் பொண்ணோட ஹேண்ட்பேக். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கேன், உங்க பொண்ணு மாதிரியே. மாப்பிள, இது நல்லா இருக்கா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை இங்க கூப்பிடல. இது எப்படி உங்க ரூம்குள்ள வந்துடுச்சு? என்ன பேசுறீங்க? ஏன் ரூம் குள்ளியா? யாரு கேட்டு வந்தது? அதான் நான் உங்களை கேக்குறேன், எப்படி இது ரூம்குள்ள வந்துடுச்சு? டேய் அண்ணா, அண்ணா அப்படியே சமாளிக்காதடா. நீதானே அந்த ஆளை வச்சு புடுங்கிட்டு வந்த. ஓஹோ, இது உன் வேலையா? அப்ப சமாளிக்க வேண்டியதா? சொல்லுங்க தம்பி. மாமா, தங்கச்சி சொன்ன மாதிரி நீங்க தான் இதை ஆள வச்சு திரும்பீங்களா? மாமா, சத்தியமா சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள. என்ன முடிவு மாமா? நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. Yes, you are right. அதேதான் நானும் சொன்னேன். அதே ஏன் நீங்களும் சொல்றீங்க? திரும்ப திரும்ப சொன்னா யோ 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 கூமுட்ட கூமுட்ட. அப்புறம் எப்படி அந்த பேக் அவன் ரூமுக்கு வந்துச்சு? அது நான் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. என் பொண்ணோட பேக் எவனோ ஒருத்தர் திருடிட்டு ஓடிட்டு, ஆமா. மாப்பிள்ள அதை கண்டுபிடிச்சு அவன் பின்னாடி ஓடி போய் அவனை பிடிச்சு பேக் கையில கொண்டு வந்து அந்த ரூம்குள்ள வச்சிருக்காரு. அப்படிதானே மாப்பிள்ள? கரெக்ட் மாமா, கரெக்ட் மாமா. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட், எக்ஸ்ட்ராஆர்டினரி. சூப்பர் மாமா. I like you மாமா. I too like you மாப்பிள்ள. I too like you. I too like you. இத பாருங்க, ஒன்னு சொல்ல நல்லா கேளுங்க. தங்கத்தை குறை சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் மாப்பிள்ளை குறை சொல்லாதீங்க. He is a nice guy. I know about him. நீங்க வாங்க மாப்பிள்ள. இதோ நீங்க போய் உங்க வேலை பாருங்க, போங்க. நீங்க போ, நீங்க வாங்க மாப்பிள்ள. எங்க மாமா? வாங்க சொல்றேன். புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பிசினஸ் டிஸ்கஷன் மட்டுமா இல்ல இதுவுமா? மாமா 1 minute மாமா. நிறைய பேசணும், வாங்க. சரி மாமா. ஐயோ ஏண்டி, இவனை எந்த லிஸ்ட்லடி சேர்க்கிறது? நாம கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணா இவன் ஈஸியா ஒரு கதையை கிரியேட் பண்ணிடுறான். எப்படியாவது இவன் இந்த கொலம்பஸ காப்பாத்திடுவானோ? ஐயோ, இவனுக்கு மேல இந்த குள்ளனுக்கு என்னடி பாசம்? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இப்ப அதுக்கு பிளான் பண்றேன் பாரு. கடைசில நான் தான் ஜெயிச்சேன். Thank you. அவனை ஜெயிக்க விடக்கூடாதுடி, ஜெயிக்க விடக்கூடாது. அடியே ஓசி, அந்த பொண்ணு அவ அப்ப இந்த கொலம்பஸ் பையன் 3 பேரும் காலையில இருந்து ஆளையே காணோம். எங்கடி போயிட்டாங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், சொல்லிட்டா போறாங்க. யோ மிக்சரு, உனக்கு தெரியுமா? உனக்கு திங்கறத தவிர வேற என்னையா தெரியும்?
வா என் பொண்டாட்டி ஏஞ்சல். நீ வாமா. சரிப்பா. மாப்பிள வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நான் என்ன முதல் தடவையா வரேன்? வலது கால் எடுத்து வச்சு உள்ள வான்னு கூப்பிடுறீங்க? அது இல்ல மாப்பிள, கல்யாணம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களே, அதான் வலது கால் வச்சு உள்ள வாங்கன்னு சொல்ல வாங்க. வா ஏஞ்சல். மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. மறுமணம் பார்த்து பாட மாட்டீங்களா? இருக்கும் குல மாப்பிளே வா வா, தரண நான தானின நீ நானி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. என்ன அது? என்ன கேள்வி இது? என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கோயில கல்யாணம் முடிச்சிட்டு வரேன். யார கேட்டியா கல்யாணம் பண்ண? யார கேட்கணும்? எங்களை கேட்கலையா? ஏயா பெத்த அப்பா அம்மா இருக்காங்க, கூட பிறந்த தங்கச்சி குத்துக்கல்லாட்ட நிக்கிறேன், எங்களை ஒரு வார்த்தை கேக்குறது இல்லையா? உங்களை யாரும் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. கேட்க வேண்டாம்னு சொல்ற உரிமை ஒண்ணும் அவனுக்கு கிடையாது. அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இல்லன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இல்ல. இல்லாத உரிமைய நீங்க இருக்கிறதா நினைச்சு நீ உரிமையோட பேசுறத தட்டி கேட்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னோட உரிமையில உரிமையோட தலையிடுற உரிமை இனிமே நீ எடுத்துக்காத. அப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, அத தடுக்கிற உரிமை, தட்டி கேட்கிற உரிமை, தட்டி கேட்காத உரிமை, இனிமே என்னோட உரிமை, கடமை, திறமை எல்லாமே மை ஏஞ்சல் தான். என் மேல இருக்கிற உரிமையில உரிமையே இல்லாம பேசுற இவள உரிமையோட ஒரு ரவுண்டு கிட்ட பார்க்கலாம். மணமகளே மணமகளே வா வா. இந்த பாட்டோட வேற பாட்டு உனக்கு தெரியாதா? தெரியுமே. பாடு. ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம். இருக்கிறது ஒரு பொண்ணு, ஊரெங்கும் மாப்பிள்ளைன்ற அசிங்கமால வேற என்ன மாப்பிள்ளை பாட சொல்றீங்க? நீ பேசுறதே எனக்கு டார்ச்சரா இருக்கு. தயவுசெய்து பாடாத போ. எப்படி என்னது ஓடியே போயிடுச்சுல? அத நாங்க பாத்து ஓடி வர போறடா. டேய் போடா போடா போடா. இப்படி நடந்துருச்சே மாமி, இப்படி நடந்துருச்சே. இந்த பண்டுவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வியா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையே. அதான் பண்டு எனக்கும் புரியல. அந்த பொண்ணோட அப்பா என்ன மறக்கண்டவனா? பெத்தவை எங்கிட்டயும் சொல்லாம, கூட பிறந்தவ உங்ககிட்டயும் சொல்லாம அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சுட்டானே. என்ன கேரக்டரோட அப்படியே ஒன்றி பேசுறியா? அடியே, நீ பெத்தவளும் இல்ல, நான் அவனுக்கு கூட பிறந்தவளும் இல்ல. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசு. நான் அம்மாவா கமிட் ஆயிட்டேன். வேஷத்தை கலைக்கிற வரைக்கும் அந்த பாத்திரத்தோட ஒன்றி போயிடுவேன். அப்படியே ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்கேன், நானே எரிச்சலோட உச்சத்துல இருக்கேன். இப்ப போய் பாத்திரம் கோத்திரம்னு இங்க பாரு. நாம இந்த கெட்டப்ப போட்டதே வேஸ்டடி. அந்த கொலம்பஸ் கல்யாணத்தை நிறுத்த முடியலையே. அது உன்னால முடியாது தங்கச்சி. அததான் நான் அன்னைக்கே சொன்னேனே. இப்போ தென்றல் என் பக்கம் வீசுது, புயல் உங்க பக்கம் அடிக்குது. நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது. ஒழுங்கா ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுங்க. ஏய் என்னடா அப்படியே திமிர்ல தலகால் தெரியாம ஆடுறியா? ஜெயிச்ச சந்தோஷத்துல பேசுறேன். இப்ப நான் நினைச்ச மாதிரியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நான் பெரிய கோடீஸ்வரனோட ஒரே மாப்பிள்ளை. இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. இப்ப இருந்து நான் உற்சாகத்தோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் வயிறு எரிஞ்சு சாவுங்க. நான் வர்றேன். வாச்சா கொலம்பஸ் கிட்ட போட்டி. ஐயோ, இவ ரொம்ப பேசுறானே. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாமா, நீங்க இன்னும் மார்க்கெட் கிளம்பலையா? மார்க்கெட்டுக்கா? எதுக்கு? என்ன மாமா இது? காலையில எனக்கு கல்யாணம் நடந்ததுல மாப்பிள்ள நடத்த வச்சதே நான் தான். என்ன போய் கேள்வி கேக்குறீங்க? நடத்தி வச்சீங்க சரி, அதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தெல்லாம் மறந்துட்டீங்களே. என்ன விஷயம் மாப்பிள்ள? ஆனா என்ன மாமா சுத்த அப்பாவியா இருக்கீங்களே. காலையில கல்யாணம் நடந்தா நைட்டு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்ல,
அதுக்கு பூ பழம் ஸ்வீட்டு சொம்பளை பால் இதெல்லாம் வாங்க வேணாமா? அதுக்கு நீங்க மார்க்கெட் போகணும் மாமா. மனசு தேத்திக்கிங்க மாப்பிள்ள, மனசு தேத்திக்கிங்க. ஏன் மாமா? என்ன இன்னைக்கு உங்க சாந்தி முகூர்த்தம் கிடையாது. மாமா ஏன் மாமா திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமா மாப்பிள்ள, ஆமா. என் பொண்ணு கல்யாணம் நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னு எங்க குடும்ப ஜோசியர் சொல்லியிருக்காரு. நாசமா போனவன் யார் மாமா உங்க குடும்ப ஜோசியன்? முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, அவரை தப்பா பேசாதீங்க மாப்பிள்ள. எங்க குடும்பத்துல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அவர் ஆலோசனை படியேதான் நடக்கும். அவர் கணிச்சு சொன்னா அது அப்படியே நடக்கும் மாப்பிள்ள. என்னத்த நடக்குமோ போக மாமா. தலைவாழை இலை போட்டு பசியில சாப்பிடும் போது சாப்பிட விடாம கைய புடிச்சிட்டீங்க மாமா. ஆனா என்ன மாப்பிள்ள, நீங்க ஆக்கு பொறுத்து நீங்க ஆற பொறுத்து இருக்க கூடாதா? நான் சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஆற போட்டு ஊற போட்டு பழைய சோறா குடுப்பீங்க போல இருக்கே மாமா. நீங்க என்னதான் சொன்னாலும் மாப்பிள்ள, எனக்கு இந்த ஜாதகத்துல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஜோசியர் சொன்னபடி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதான் என்னோட முடிவு. தட்ஸ் ஆல். மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அட போயா, இதுக்கே மாமா இவ்வளவு அவசரப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? வேண்டாம், ஓவரா சவுண்ட் விட்டா பேசிக் லைஃப் ப்ராப்ளம் ஆயிடும். 1 வீக் தானே, வெயிட் பண்ணுவோம். என்ன கொடுமடாது? புது பொண்டாட்டி அனாமத்தா உட்கார்ந்து இருக்கா, புது புருஷன் அம்போன்னு சுத்தின்னு இருக்க. இதுக்கு பேர் வாழ்க்கையா? தோஷம் தோஷம்னு சொல்லி என் டார்லிங் கிட்ட சேர விடாம பிரிச்சுட்டானுங்களே. நல்ல வேலை யாரும் இல்ல. இதான் நல்ல நேரம். உள்ள போய் யதார்த்தமா பேசி நம்ம ஏஞ்சலை கரெக்ட் பண்ணுவோம். ஊஞ்சல், சாரி ஏஞ்சல், என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, உட்காந்துட்டு இருக்க. நல்ல ஜோக்கு. ஆனா தனியா உட்கார்ந்து என்ன பண்றேன்னு கேட்டேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. யோசிக்க வேண்டிய நேரமா இது? இல்ல யோசிக்க வேண்டிய வயசா இது? ஏஞ்சல், இந்த டைம்ல நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? பாலும் சர்க்கரையுமா கலந்து இருக்கணும். நீரும் மோருமா மிக்ஸ் ஆயிருக்கணும். கோட்டரும் வாட்டருமா மிக்ஸ் ஆயிருக்கணும். எவ்வளோ ஒரு ஜோசியம் பண்ண சதியால நீ ஒரு பக்கமா நான் ஒரு பக்கமா இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கோம். ஏஞ்சல், இனிமே நமக்குள்ள இந்த பிரிவே வேண்டாம். இப்பவே நான் போய் லைட் ஆஃப் பண்றேன். எதுக்கு? எதுக்கா? என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணிட்டு ஏன் எதுக்குன்றதை நான் புரிய வைக்கிறேன். நான் புருஷன் தானே. என்னாச்சு மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? யோ, ஒரு பொண்ணு பெத்து வைக்க சொன்னா ஒரு பேயை பத்தி வச்சிருக்க. என்ன மாப்பிள்ள நடந்தது சொல்லுங்க. உன் பொண்ணு பெட்ரூம்ல தனியா இருந்தா நான் உள்ள போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா தான் டச் பண்ண மாமா. போட்டு பெண்ட் நிமித்திட்டா மாமா. ஐயோ அம்மா, என்ன அடி என்ன அடி. தப்பு பண்ணிட்டீங்க மாப்பிள்ள, தப்பு பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வார கடுவுல 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 நாள் பாக்கி இருக்கு. அதுக்குள்ளேயே நீங்க ஏன் உள்ள போறீங்க? போனா அதுக்கு நீ இப்படிதான் அடிப்பாளா? இது எந்த ஊர்ல நியாயமாமா? கொஞ்சம் கூட புருஷன் பாசம் இல்லாம பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறா. அது என் பொண்ணோட கோளாறு இல்ல மாப்பிள்ள. அவளுக்கு பிடிச்ச தோஷம் கழியறதுக்குள்ள நீங்க அவன் மேல கை வச்சிட்டீங்க. அவன் உங்க மேல கை நீட்டிட்டா. That is your fault. It is not her fault. அவ ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அது தோஷம் மாதிரி தெரியல, ஏதோ மோசம் மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ள ஏதோ வேஷம் மாதிரி தெரியுது. இதனால என் வாழ்க்கை நாசமாவும் தெரியுது. புருஷன் மேல பாசமே இல்லைன்னு தெரியுது. இதுல இருந்து உன் பொண்ணு ரொம்ப ரோஷக்காரின்னு தெரியுது. இதெல்லாம் தெரியுது. ஆனா பொண்டாட்டி மேல கை வைக்க கூடாதுன்னு மட்டும் தெரியுதுல்ல. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் மாப்ள. உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சம்பந்தப்பட்டு ஒரு குட் நியூஸ். இப்பதான் ஜோசியர் ஃபோன் பண்ணாரு. என்ன 3 நாள் கம்மெண்டாரா? 10 நாள் ஏத்திட்டாரு. ஓகே. எது?
10 நாள் ஏத்திட்டாரா? என்ன அநியாயமா இருக்கு. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மானங்கு இல்ல. அந்த மான் போன மாயம் என்ன அடிராசாத்தி. என்ன மாப்பிள நீங்க அதை விட்டு இல்ல, போறியா? நான் கிளம்பிட்டேன். ஐயோ படிக்கிட்டு